ஓகே சூப்பர் சூப்பர். ஹலோ மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சார் வந்துட்டு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் பேசினாருனாக்கா உண்மை தான் பேசுவார், பொய் பேச மாட்டார். அதுக்கப்புறம் பேச்சை வந்துட்டு மாற்றிலாம் பேச மாட்டார். இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பத்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கிறேன். உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். மகளே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் பேர் என்ன கமெண்ட்ல திட்டுவீங்க, தாராளமாக திட்டலாம். திமுக தான் தீய சக்தி அப்படின்னு கிடையாது. டிவிக்கு வந்துட்டு ஒரு பொய் சக்தி, பொய் சொல்ற சக்தி. இந்த மாதிரி எல்லாம் பேச்சை மாற்றி நம்ம தமிழ்நாடு மக்களை ஏமாத்திடலாம். என்ன ஏமாற்ற முடியாது. நான் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், விஜய் சார் கிடையாது. விஜய் சார் அவங்க அப்பா வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்துலேருந்து ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. யாரும் இருந்தாலும் சரி, 500 கோடி விட்டு வந்துக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு கட்டுக்கதை. தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தணும்னு விஜய் சாருக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா ஏமாத்திட்டார்கள். போக போக புரிந்து கொள்வார்கள். கமலை திட்டுறவங்க தாராளமாக திட்டலாம். வீடியோவை லைக் பண்றவங்க தாராளமாக லைக் பண்ணலாம். வீடியோவை ஷேர் பண்றவங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்றவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.